மோசேயின் அதிசயங்கள். காலம் செல்லச் செல்ல எபிரேயர்களை விடுவித்ததற்கு பார்வோன் கடுமையாக பச்சாத்தாபப்பட்டான். 600 சிறந்த ரதங்களுடன் ஒரு பெரும் எகிப்திய படையை அவன்தானே வழிநடத்தி அவர்களை துரத்தினான். வனாந்தரத்திலிருந்து ரதங்களின் முழக்கமும் குதிரைகளின் காலடி சத்தமும் அருகில் வந்து கொண்டிருந்தது. பயம் மற்றும் பதட்டம் மீண்டும் எபிரேயர்களின் முகங்களில் பரவியது. மோசே மக்களிடம் கூவி பயப்பட வேண்டாம் என்று கூறினான். தேவன் அவனை தன் கோலை உயர்த்தி கடலை நோக்கி கையை நீட்டுமாறு கட்டளையிட்டார். முழு இரவும் ஒரு வலிமையான கிழக்கு காற்று வீசியது. செம்மறை கடலின் நீர் இடப்புறமும் வலப்புறமும் பிரிந்து மனித வலிமையால் இயலாத ஒரு பாதை திறந்தது. நீர் இருபுறமும் உறுதியான சுவர்களைப் போல நின்றது. நடுவில் உலர்ந்த பாதை தோன்றியது. எபிரேயர்கள், முதியோர், குழந்தைகள் தங்கள் மிருகங்களுடன் கூட படிப்படியாக முன்னே சென்றனர். பயமும் வியப்பும் கலந்து இருந்தாலும் அவர்களின் அடிகள் நிற்கவில்லை. இந்த விசுவாச பயணம் நீண்ட இரவு முழுவதும் மறுகரையை நோக்கி தொடர்ந்தது. எகிப்திய படை நிற்கவில்லை. பிளந்த கடலுக்குள் அவர்களை தொடர்ந்து நுழைந்தது. ரதங்களும் குதிரைகளும் நீருக்கிடையில் ஓடியது. ஆனால் சேற்றில் சிக்கி சக்கரங்கள் கழன்றன. குழப்பம் பரவியது. அந்த நேரத்தில் தேவனின் கட்டளையின்படி மோசே மீண்டும் கையை நீட்டியதும் நீர் ஒரே நேரத்தில் திரும்பியது. ரதங்களும் படையும் முழுவதுமாக மூழ்கின. ஒருவரும் உயிர் பிழைக்கவில்லை. துரத்தல் முற்றிலும் முடிவடைந்தது. மறுகரையில் எபிரேயர்கள் தங்கள் முழுமையான சுதந்திரத்தை இறுதியாக உறுதி செய்தனர். அவர்கள் இனி எகிப்தின் அடிமைகள் அல்ல, தேவனுடன் உடன்படிக்கையில் உள்ள மக்கள். காலம் செல்லச் செல்ல சமூகம் வாக்குத்தத்த நிலமான கானானை நோக்கி சென்று புதிய வாழ்க்கையை கட்டியெழுப்பியது. தேவனின் விசுவாசமான வழிநடத்தலில் பயம் மறைந்து அமைதியான புதிய வாழ்க்கை தொடங்கியது.